பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாவம் என்றால் என்ன? எதெல்லாம் பாவம் இல்லை? இது ரெண்டுத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு. பாவம் என்றால் என்ன அப்படின்னா, அவிசுவாசமே பாவம். அப்படின்னா என்னென்னா, சிலுவையில் இயேசு மரிச்சார், ரத்தம் சிந்தினார், பாதாளம் போனார், எனக்காக இதெல்லாம் செய்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதெல்லாம் அவர் பண்ணதுனால நான் நரகத்துக்கு போக தேவையில்லை, நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவரே தான் என் இரட்சகர், அவர் தான் என் மீட்பர், அவரே என்னுடைய பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னா நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். அப்படி தான் பைபிள் சொல்லித்தருது. ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் எதெல்லாம் விசுவாசத்திலிருந்து வரலையோ அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவிசுவாசம் எதுவோ அதுதான் பாவம். ஓகே, அப்போ அவிசுவாசம்னா என்ன? நான் இயேசுவை நம்பலை, நான் இயேசு பூமிக்கு வந்ததை நம்பலை, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்ததை நான் நம்பலை, நான் அவர் எனக்காக பாதாளம் சென்றதை நான் நம்பலை. இதெல்லாம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் எப்படி ஒழுங்காக இருக்கிறேன்றதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சிலுவை மரணம், அவர் ரத்தம் அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு அந்த அவநம்பிக்கை, அந்த அவிசுவாசத்துக்கு பேர் தான் பாவம். சரிங்களா? இப்போ எதெல்லாம் பாவம் இல்லை, ஆனால் நம்ம இதெல்லாம் பாவம் நம்ம நினச்சி வச்சுருக்கிறோம்னா, நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணல அப்படின்னா அது பாவம் பண்ணிட்டேன். இல்லை சர்ச்சுக்கு போகல ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் பாவம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படிலாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் படித்து வளர்ந்ததுக்கப்புறம் பைபிள் படிக்கும்போது இது வேறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, இல்லை முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது நான் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக. அப்போ அது பேர் என்னென்னா, நான் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறது, நான் பைபிள் படிக்காமல் இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது? ஒழுங்கீனம். ஒழுங்கீனமாக இருக்கிறேன். அப்போ நான் ஒழுங்குபடுத்தணும் என் வாழ்க்கையை, என்னை கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? சட்டை இன் பண்ணாமல் போகிறேன், இல்லை சட்டை போடாமல் வேறு எதாவது கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் ஸ்கூலுக்கு, அது பேர் ஒழுங்கினம். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் பாவம் கிடையாது, இதெல்லாம் அந்த ஒழுங்கீனம். நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, பாட்டு ஆராதிக்க அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒழுங்கினம். அதெல்லாம் பாவம் இல்லை. அப்படி நினச்சா என்ன ஆகுனா, மனசு குற்ற மனசாட்சி ஆகிடும். அது தேவனுக்கு பிடிக்காது. நம்ம குற்ற மனசாட்சி ஆகிறது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? அதில் கில்ட்டு கான்ஷியஸில் போய் அப்படியே செத்து சுண்ணாம்பு ஆகிறதுலாம் தேவனுக்கு பிடிக்காத விஷயம், அருவருப்பான விஷயம். அதனால் அந்த மாதிரி கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. காட் பிளஸ் யூ.